வணக்கம் நண்பர்களே. நேற்றைய தினம் ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆகி வெளியே போனாங்க. அப்போ பார்த்துட்டீங்கன்னா, அங்க நடந்த இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அழுதுருப்பாங்க. ஹவுஸ்மேட் எல்லாருமே அழுதாங்க. சாச்சன்லேருந்து எல்லாருமே அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்துட்டீங்கன்னா, இங்கிட்டு போயிட்டு நம்ம சத்யாவும் ஜெப்ரியும் பண்ண ஒரு காரியம், அந்த வீடியோ கிளிப்பிங் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அழுகுறத பத்தி எல்லாம் ஃபேக்கா அழுகுறாங்க. என்னால பார்க்கவே முடியல. அவங்க அழுகுறத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரி சொல்றாரு. ஸோ சத்யாவும் சொல்றாரு, அடிச்சு புடு கம்முன்னு போ, கோவப்பட்டுருவேன் அப்படிங்கிறப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் பார்க்கும்போது ரசிகர்கள்லாம் ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு ஜெப்ரி அண்ட் சத்யா மேல. என்னடா இது இப்படி இருக்கீங்களே, உங்களை இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு சீப்பா பார்த்தீங்கன்னா ஒரு எலிமினேட் ஆகி வெளியே போறாங்க, அழுகுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் அழுகுறாங்க. அதை பார்த்துட்டுனா ட்ரோல் பண்ணி அங்க போயிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க தனியா. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜெப்ரி அண்ட் சத்யா அவங்க ரெண்டு பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாவே நேற்றுல இருந்து இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, திட்டிட்டு இருக்காங்க. சத்யா அண்ட் ஜெப்ரி இப்படி இருப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சத்யா ஜெப்ரிலாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், நல்ல பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பண்ண அந்த பிஹேவியர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ ஒருத்தர் அழுது வெளியில போறாங்க அப்படிங்கும் போது அங்க உள்ள கண்டஸ்டன்ட் அழுகிறத பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஃபேக் அழுகுறாங்க. பார்க்கும் போதே தெரியுது, ஏதோ அழுகணும், அவங்க வெளியே போறாங்க, ஏதாவது அந்த இடத்துல ஒன்று சீனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை தான் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஜெப்ரி அண்ட் சத்யாவை வறுத்தெடுக்க ஒரு மெயின் ரீசனா இருந்திருக்கு. நேற்று ஜாக்லின் அவர்கள் எலிமினேட் ஆனது அன்ஃபேர் எவிக்ஷன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டாப் 3 டாப் 2ல கூட வர வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட், ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 செகண்ட் லேட்டா வந்துட்டாங்க. அதனால பணமும் கொடுக்கல, அந்த தெரப்பியை மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அறிவிச்சிட்டாங்க. மற்றவங்களாம் கேட்டப்போ கூட பார்த்தீங்கன்னா இல்லை உடச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடச்சிட்டு வெளியே போனாங்க. பட் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஜாக்லினுக்கு மட்டும் அந்த தெரப்பியை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறப்பல பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைட்டில் அந்த ரேஞ்சு அந்த 2 கண்டிப்பாக சவுந்தர்யா இருக்கிற வேண்டிய இடத்துல நம்ம ஜாக்லின் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. பட் இது என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நம்ம பெட்டி எடுக்காம கொஞ்சம் தூரம் போயிட்டு கூட ஓடி வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் போயிட்டு பெட்டி எடுக்கல, அந்த டைம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. ட்ரை பண்ணாங்க. ஆனா நம்ம ஜாக்லின் அவர்கள் எடுத்துட்டு ஓடி வந்தாங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜாக்லின் அவர்கள் நேற்று எலிமினேட் ஆனதை பார்த்து சத்யா அண்ட் ஜெப்ரி அழுதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழுததை விட அந்த காமெடி பண்ணாங்க பாரு, அழுகுறாப்புல அந்த அவங்களாம் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.